வணக்கம் சார். ஹரப்பாடி தீபா பேசுறேன் சார். வணக்கம்மா தீபாம்மா, வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா சார்? நல்லா இருக்கோங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லது. நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? ஆச்சுங்க. நிகழ்ச்சி கேட்டீங்களா? கேட்டதுனாலதான் சார் அழுதுன்னு தான் உக்காந்துக்கிறேன். சொல்லுங்க, நீங்க அப்படி உங்க மனசுல அந்த மாதிரியான இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாமோ? அப்பாதான் சார். இன்னைக்கு 1000 உறவுகள் இருந்தாலும் அப்பா இல்லாம வீட்டுக்கு போனாவே சாப்பிடுன்னு சொல்றது. அப்பா வீட்டுல தூந்தனவே அம்மா தீபா சாப்பிடுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். நினைச்சவே நாம இன்னும் கவனிச்சுருந்தா எனக்கு நம்மளால தவறு ஆயிடுச்சு. நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்ம எந்த அப்பாவை கவனிக்கல, அதனாலதான் ஒரு இது வந்துருச்சு. அப்புறம் இப்ப என் மாமனாருக்கு 90 வயசுக்கு மேல ஆகுது சார். அதனால என் வீட்டுக்காரர் எங்க மாமனார நல்லா கவனிச்சுக்கிறாரு. குழந்தை பிள்ளைங்களை எப்படி பாத்துக்குவாங்க. அதனால அவரை நான் எந்த இதுவுமே கேக்குறதா, அவரை மட்டும்தான் பாத்துக்கிறாரு. மீதி எந்த வேலைக்கு வெட்டிக்கு எதுக்குமே போறதில்ல. அதனால பாக்கட்டும்ன்ற ஒரு சந்தோஷம் சார் எனக்கு. எதுவுமே நம்மளுக்கு கொண்டு வந்து குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவை அவர் பாத்துக்கிட்டோம்ன்றது ரொம்ப எனக்கு அதுல ரொம்ப மன திருப்தி. எங்க அப்பாவை நான் விட்டுட்டேன், அவங்க அப்பாவை இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சார் நான். சரி சரிங்க. ஆமா சார். நல்லதுமா, நல்லது.